ராஜ்மா பிரியாணி பண்ண போகிறோம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம கிராமத்து சமையலில் என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மா பிரியாணி பண்ண போகிறோம். போன வீடியோவிலேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அம்மாவுக்கு கலந்த சாதனம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இடத்துல நம்ம சமைக்கும் போது ஒரே வெரைட்டி ரைஸாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் அந்த மாதிரி ரைஸாக பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிகளாக பண்ணணும் அப்படின்னாக்கா, எங்கேயாவது இந்த மாதிரி வெளியில் போயிருக்கிறோம், இந்த மாதிரி ஈஸியான ஒரு ரெசிபி பண்ணி டக்குன்னு சாப்பிட்டுட்டு டக்குன்னு போயிடலாம். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி ரெசிபியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். இப்போ நம்ம ராஜ்மா ரைஸு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ராஜ்மா ஒரு 5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஊற வச்சுருக்கிறேன். இப்போ ஊற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த தோலெல்லாம் வந்துடும். தோலெல்லாம் எடுத்துகிட்டு சமைச்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த ராஜ்மா 5 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சுட்டு இப்படி பிதுக்கணும்னா நமக்கு இது எல்லாமே வந்துடும், தோலெல்லாம் வந்துடும். தோலெல்லாம் எடுத்துட்டு சமைக்கும் போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் பிரியாணி அரிசி போட்டவுடனே இதோட கலர்லாம் அதில் ஒட்டிக்கும். அதனால் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு சமைக்கலாம். பாருங்கள், ராஜ்மா நல்லா உரிச்சாச்சு. இப்போது லைட்டாக தண்ணி ஊற்றி இப்படி கீழே ஊற்றிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வேக விட்டுக்கலாம். ராஜ்மா வேகிற வேலைக்கு நம்ம வெங்காயம் தக்காளி வெட்டிக்கலாம். பாருங்கள், புதினா கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம அரிசி இதில் 1 போட்டிருக்கேன், நான் குவிச்சு போட்டிருக்கேன். இப்போ அரிசியை ஊற வச்சுக்கலாம். 1/2 கிலோ அரிசி. இப்போ இதை ஊற வச்சிடலாம் அரிசியை. இப்போ ராஜ்மா நமக்கு ரொம்ப வேகணும்னு இல்லை, ஒரு 1/2 வேக்காடு வெந்தால் போதும். அரிசி போட்டு அதுக்கப்புறம் அது வெந்துடும். நல்லா கொதிச்சிருச்சு, பாதி வேக்காடு வெந்துருச்சு. இதை இறக்கிக்கலாம். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே இருக்குது, இதில் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், 4 பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு 4 வெங்காயம். வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம். இது அரிசிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 1/2 ஸ்பூன் உப்பு. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், நான் 1/2 ஸ்பூன் இதில் போட்டு வதக்கிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அப்புறம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா 2 சேர்த்து போடுறேன். 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச ராஜ்மாவை இதில் சேர்த்துடலாம். இது வந்து ராஜ்மா வேக வச்ச தண்ணி, அதோடு சேர்த்து நம்ம வந்து 1/2 தண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிக்கும் போது நம்ம அரிசி வந்து இதில் போட்டுடலாம். மீதி இருக்கிற பிரியாணி மசாலாவை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இதில் சேர்த்துருவோம். இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு இப்படி இந்த மாதிரி 3/4 வேக்காடு வெந்த உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே நம்ம பிரியாணிக்கு 3/4 வேக்காடோட ஆஃப் பண்ணணும். அது இல்லாமல் சட்டியில் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணணும். அந்த அனல்லையே அது வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அருமையான ராஜ்மா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிராமத்து சமையலில் ராஜ்மா பிரியாணி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.